பாஞ்சாலி 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 அடி பாஞ்சாலி எழுந்திரு. பல நாள் ஆசடி பார்த்து பார்த்து பொறுக்காமத்தானடி நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கியாந்துருக்க. பாஞ்சாலி கண்ணு பாஞ்சாலி எழுந்திரு எழுந்திரு. நீ ஏண்டி இடம் மாறி படுத்த? எப்பவுமே சின்ன லட்டு தான் நீங்க படுத்திருக்கோம். அதுக்கு பூனையை காவல் வச்ச கதையா? இவ்வளவு நாளா ஒண்ணு நம்பிட்டு இருந்த பாரு. வளர்த்த பூனை தானடி, குடிச்சா தப்புன்னு இல்லடி. வாயில ஒரு மாதிரியா வந்துடுறாமா. சோறு திங்கிற பத்தியா நீ பேசுற? உன்னை சொல்லி குத்தம் இல்லையா? எந்த சொத்தை வடிச்சு இறக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாரு. என்னை துஞ்ச இதால் அடிக்கணும். நீ ஒரு மனுஷன் விசும்பாதடி. முக்காரணா பேரிக்கா முதுகு மேல ஏறிக்க நானா? நீ நினைக்கிற கிழக்க போனதை வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தா இங்க நடக்காது நடந்து என் மண்டைக்கு ஓட வந்து சேர்ந்துடும். இளைய வளர்த்து காவலுக்கு பூனை எல்லாம் வச்சிருக்கேன். அக்கா அக்கா என்னடி? வீட்டுக்கு முன்னாடி வண்டி நிக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பழகுது. வந்துட்டாடா? ராமையா, மாப்பிள்ளை ஆட்டுக்காரெல்லாம் வந்துட்டான் போல் இருக்கு. பாஞ்சாலிய பொண்ணு பார்க்க. பொண்ணுக்கு சொந்தக்காரன் நீ சும்மா நின்றுக்க பட்டையில. சாமி, இத பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சமயம் பார்த்து நீங்களும் கால வாடுறீங்களே. என்ன பண்ண சொல்ற? எனக்கு சொன்ன ஒரே வழியை சொல்லிட்டேன். நோக்கு தைரியம் கிடையாது. அத சொன்னா என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாளே. அவன் என்ன ஒத்துக்கிறதே? அவன் என்ன ஒத்துக்கிறதே? நீ ஆம்பளடா, 1000 கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு என்ன வயசு அழுத்துவா? நான் சொல்றத கேள். நீ போய் பெரியவர் நாட்டாண்மை செட்டியார் இவா 3 பேருக்கிட்டையும் விஷயத்தை சொல்லிடும். உடனே அவன் பஞ்சாயத்தை கூட்டிடுவா. அப்புறம் நான் பாத்துக்கிறேன். பெரியவர் இதுக்கு ஒத்துக்குவாரா? இருக்கவே இருக்கு நோக்கு. பிள்ளை இல்லைங்கிற சாக்கு. என்னப்பா சொல்ற? பொண்ண ஒரு தரம் பார்த்தா என்ன, 9 தரம் பார்த்தா என்ன? பிடிச்சிருக்கா? ரொம்ப கூச்சப்படுறான் பையன். சின்னம் திருத்துதானே வெட்கப்படுதுங்க. எல்லாம் சரிதான். மாப்பிள்ளை வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா சந்தோஷமா இருக்கும். ஏன்டா பொம்பளையாட்டு பேசாம இருக்கிற? பொண்ணு பிடிச்சிருக்க என்ன சொல்லுடா. பலகாரம் ரொம்ப நல்லா இருக்கு. மாப்பிள்ளை பலகாரம் இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டாரு. வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? பொண்ணு பிடிச்சாப்புலதான். பெரியவர் ரொம்ப நல்ல பொருத்தமா தான் சொன்னாரு. பாஞ்சாலி, வர்றவங்களுக்கு கைகளுக்கு தள்ளி விடுமா? கும்பிடுறீங்க. பரஞ்சோதியன் கூட குசுராக பழகிட்டேன். பட்டணம் போனவள் வரத்துக்குள்ள இது வழி கட்டாயமாக நடத்துறாங்க. எனக்கு அப்பா ஆத்தா கூட கிடையாது. என்ன உங்க கூட பிறந்த மாதிரி நினைச்சு மனசு வைங்க. என் உசுறு இருந்த வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். கொஞ்சம் பொறு. நாட்டாம நான் என்ன சொல்றேன்? சும்மா இருங்க ஐயா. ராமையா, இப்ப நீ கடைசி முடிவா என்னதான் சொல்ற ஐயா? முடிவு என்னங்க முடிவு? ஒரே முடிவுதான். 10 வருஷமா என் பொண்டாட்டிக்கு ஒரு புழுப்பூச்சி கூட பிறக்கல. கோவில் குளம் அரச மரம் சுத்தி புண்ணியம் இல்ல. அதனால என் குழந்தையா பாஞ்சாலி நான் தான் கட்டிக்குவேன். வேணாயா, வேணா. இது நியாயமாயா? பொன்பாவ பொல்லாதையா? உன்னை சும்மா விடாது. ஐயா, நீங்களாம் பெரியவங்க, பொண்டு பிள்ளை பெத்தவங்க, பேசாம உட்கார்ந்துருக்கீங்களே, ஏதாவது சொல்லுங்க ஐயா. பாரியா, அந்த பிள்ளைக்கு அரளிவரி அரைச்சு கொடுத்துட்டு நானும் செத்து போவன வழிய கண்டிப்பா இருக்கிற சம்மதிக்க மாட்டேயா. சம்மதிக்கவே மாட்டேன். ஓஹோ, அப்ப தாலி எடுத்துக்கொண்டி. ஆத்திரப்படாத ராமையா. தாலி எடுத்துக்கிறக்கா இத்தனை பெரிய மனசு கொட்டா கூடி பேசிட்டு இருக்கான். நேக்கு என்ன படுதுன்னா, அடுத்த நாளைக்கு சக்கரத்தையா வந்தா ஆத்துல எப்பவும் சதா சந்தோஷத்து விட்டேன். இது அவ தங்கச்சின்னு 2 பேரும் ஒத்து போயிடலாம். என்ன எப்படி நான் சொல்றேன்?
வாஸ்தவமான பேசுங்க. ஐயர் எது சொன்னாலும் அதுல அர்த்தம் இருக்குங்க. அர்த்தம் என்னையா பெரிய அர்த்தம்? ஐயரே, வத்தல குண்டுல இருக்கிற மூத்த மனுக்கு குழந்தைகளேன்னு இளவலை கேட்டாங்களே, நீ மட்டும் வேற இடத்துல கட்டி கொடுத்தியே. வாஸ்தவமான பேசுங்க. அவர் சொல்றதுல நியாயம் இருக்குங்க. என்னடா நியாயம்? ஐயர் வீட்டு பஞ்சாயத்தா? அது எப்படிப்பா? அது வீட்டுக்கு வீடு வாசப்படி வித்தியாசம் இருந்தாலும் நியாயம் ஒன்னா தான் இருக்கணும். ஓஹோ, அப்ப நாங்கெல்லாம் இங்க நியாயம் பேச வராம தாயாருக்கு உட்கார்ந்து இருக்கோம். விடுங்க அந்த விஷயத்தை. எடுத்த நியாயத்தை பேசாம எதாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீல. ஏன் நியாயம் இதுதாங்க. எனக்கு அவ கூட வாழ இஷ்டம் இல்ல. ஒண்ணு தங்கச்சியை கட்டி கொடுத்தா கொடுக்கட்டும், இல்ல தாலி அத்துக்க வேண்டியதுதான். நீ என்ன சொல்ற கருத்தம்மா? நான் என்ன செய்ய சொல்ல போறேன்? 50 பேரும் சேர்ந்துக்கிட்டு தாய் உசுறு வேணுமா புள்ள உசுறு வேணுமான்னு பொம்பளை பைத்தியம் கேட்கிற மாதிரி என்கிட்டயே கேட்கறீங்களே. கிணத்துல குதிச்சா என்ன, ஆத்துல குதிச்சா என்ன, சாகனுங்கிறத என் தலைவிதி. அப்படி இல்ல கருத்தம்மா, இதே விஷயத்த நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீ வாழா வெட்டியா போறதை விட வயசு வித்தியாசம் பார்க்காம உன் தங்கச்சி அவனுக்கு வாக்கப்படுறது மேலுன்னு எனக்கு படுது. நீயும் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. நாளைக்கு இதே இடத்துல கூடி பேசும். என்னையா நாட்டாம? கெட்டியார நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு, நாளைக்கு பாப்போம். ஆமா, உனக்கு மணி அடிக்கிறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? ஏன் ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தியா? பின்ன உன் மாதிரி வேலை இல்லை நினைச்சியா? பாத்திரம் கழுவணும், சோறு ஆக்கணும், வீடு கூட்டணும், கோலம் போடணும், மாவாட்டணும், தண்ணி எடுக்கணும், துணி துவைக்கணும், சாணி தட்டணும். எனக்கு வேற வேலை இருக்கு. பாஞ்சாலி பாஞ்சாலி பாஞ்சாலி, அடேங்கப்பா, இத்தனையும் தினமும் நீதான் செய்றியா? எங்க அக்கா எல்லா வேலையும் செய்ய சொல்லலாம், ஆனா நான் ஒன்னே ஒண்ணுதான் செய்வேன். என்ன திங்கிறதா? ஆமா, தோர காலையில இருந்து என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு பலமான சாப்பாடு 3 இடத்துல. ஆமா, உனக்கு தான் ஊரே எதிரியாச்சே. 3 இடத்துல எங்கெங்க சாப்பிட்ட? மணியக்கார தோட்டத்து கிணத்து தண்ணி 1, பவானி ஆத்து தண்ணி 2, கோவில் குளத்து தண்ணி 3. போதாதா? பஞ்சாலி பஞ்சாலி, ஏயா இப்படி ஈரவயிரோட கிடக்குற? ஏதாவது வேலை விட்டுக்கு அது போலாம்ல? சரி, சாப்பிடு. பைத்தியம், நான் விளையாட்டுக்கு சொன்னா அதுக்கு போய் இப்படி ஆடுறதா? நான் நேத்து வரைக்கும் விளையாட்டு பிள்ளையாதான் இருந்தேன். ஆனா இப்ப நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன்.